பண்ணு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ங்க. ஸோ பொங்கல் வரத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளைக்கு போகி பொங்கல், நாளான்னைக்கு பொங்கல். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விலாக் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த விலாக் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த விலாக் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான விலாகுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் விஜிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஜிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். விஜி வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தான், நான் இது வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோகிட்ட தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதை நானுமே காதில் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி கொடுப்போண்டி அப்படின்னு வினோவும் சொன்னால், எனக்கு வந்துட்டு சரி அவனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி கொடுப்போம். அதை வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுப்போம். விஜினா யார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவனோட ஃபுல் நேம் வந்துட்டு விஜய். நாங்கள் வந்துட்டு விஜின்னு சின்னதுலேருந்தே கூப்பிட்டுட்டு இருக்கோமா, அதனால வந்துட்டு விஜினே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே பழகி போயிடுச்சு. என்னுடைய கொழுந்தனார் வினோட கூட பிறந்த தம்பி. ஸோ அவர் தான் விஜி. அவருக்கு தான் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ அவன் வீட்டில் இல்லை. ஸோ இப்போ வெளியில் போயிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தெரியாமல் நாங்கள் இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கோம். வெளியில் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு திடீர்னு அவனுக்கு பிளான் வந்திருக்கும் போல இருக்குது, ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டான். அதுவும் நல்ல வேலை தான் அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அந்த நேரமும். வெளில போன கேப்பில் நாங்கள் இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கோம். வந்ததுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்களும் அதை பார்க்கலாம். நேத்தியில இருந்துங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கயட்ட மாட்டுறாங்க. ஐயோ எங்க கம்முடு பாப்பா. ஐயோ எங்க விடு. ஐயோ பிடிச்சிருக்காது. நேத்து போட்டான். உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. இது என்னடா இது கிழிச்சு வச்சிருக்க? மூச்சு விடணுங்கிறதுக்காவா? நேத்தி போட்ட ட்ரெஸ் நைட்டு கழட்டி வச்சுட்டான். சரி ஆசை தீர்ந்துட்டுன்னு நினைச்சா காலையில எழுந்திரிச்சோடனே போட்டுட்டான். சர்ப்ரைஸ் பாக்ஸ் வந்து இங்கே தாங்க இருக்குது. இன்னும் சீல் கூட அந்த இதெல்லாம் பிரிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். வாங்கிறதுக்கு காலையில் ஹேர் கட் பண்ண போனவன் இன்னும் வீடு திரும்பலை. 10 மணிக்கு போனான், 12 மணி ஆயிடுச்சு. ஹேர் கட் பண்ணுற இடத்துல கூட்டமா இல்லை அவன் வேற எங்கேயாவது போயிட்டானா என்னன்னு தெரியல. வீட்டில் வேற யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் தான். ஏன் இவங்க 2 பேரும் எங்க விட்ட கணக்கில் சேர்த்துக்கலையா? ஓ ஆமாம் இல்லை, திவி நிவி நீ நான் விஜி 5 பேர் இருக்கோம். 2 பேர் ஊருக்கு போயிருக்காங்க. ஆமாம், அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, நானும் 1/2 மணி நேரமாக ஆட்டிட்டு சரி அவன் வரதான் லேட் ஆகுது, நானாச்சும் இவன் தூங்கும் போது போய் குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா இவனை ஆட்டிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எந்த வேலையும் நடக்க போறதில்ல, அவ்வளோதான். தூக்கம் வராதா உனக்கு? நாங்கள் எத்தனை வாட்டி தான் ஆட்டுறது சொல்லு? எவ்வளோ நேரம் ஆட்டுறது? சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆட்டுறது? எவ்வளோ நேரம் ஆட்டுறது உனக்கு சொல்லு? தூங்க மாட்டியா? தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன். தங்கம் நிவி தங்கம். ஹேர் கட் பண்ண போனவன் கடையே திறக்கலையாம். எந்த கடையும் திறக்கலையா? ஓ காமா, கரண்ட் இல்லை. இங்கெல்லாம் கரண்ட் இருக்கு பத்தியா? ஓ இங்கே கரண்ட் இருக்கு. திரும்ப சில கரண்ட் மாச கரண்டா இருக்குமோ? என்ன குஸ்காவா? குஸ்கா நீ பாதி நான் பாதி, சரியா? சூடா சேதுக்கு குஸ்கானா பிடிக்கும். குஸ்கா வாங்கிட்டு ஆளு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம், காலையிலே சாப்பிட்டோம். நான் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன், திவிக்கு தோசை கொடுத்தோம். நான் முடி வெட்டிட்டு வந்து சாப்பிட்றேன்ட்டு போனவன் முடி கடை திறக்கல, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை மிச்சம். வேலை மிச்சம். ஆமாம், மதியம் சமைக்க வேண்டியது. ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அவன் போய் கொட்டாயில் படுத்திருக்கான். ஸோ நம்ம இப்போ கொண்டு போய் கொடுப்போம். அவன் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன். ஆமாம், அவனுக்கு ரியாக்ஷனே பண்ணவும் தெரியாது. இருந்தாலும் அது என்ன ரியாக்ஷன்னு நம்ம கேப்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். மேலே வச்சுருக்கோம். ஏன்னா முடியல என்னால் வந்துட்டு, ஏன்னா திவி வந்து உடச்சிருவானோன்னு பயமாக இருக்குது. இது வந்துட்டு அவனுக்கு வந்து பிடிக்குதோ இல்லையா, அவனுக்கு கண்டிப்பாக எப்படின்னு தெரியல. எங்களுக்கு ஆசை வாங்கி கொடுக்கணும்னு. அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். சரி போலாமா? போகலாம்.
பின்னாடி வச்சுக்கோ, மறைச்சிக்கோ. வாளுக்கு சர்ப்ரைஸ். விஜி எழுந்திரி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னாச்சுன்னு பாக்குறான். என்ன அவளை பிரிச்சு பாரு. பிரிச்சு பாரு. துக்கத்தை வேற கலைச்சு விட்டீங்க. ஓ நீ பார்சல் மாதிரி தான் பண்ணிருக்கியா? உன் பார்சல்ல நீ பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு இல்லை, இவன் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கான். நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அவனே பயந்துட்டான். அவன் பயந்துட்டான் பத்தியா இல்லையாளே. இவனும் ஏதோ என்ன இந்த டைம் பிடிச்சி பிரிச்சு விட்டுரு பார்சல. பாக்ஸ் 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 அதான் பார்க்க பாரு. என்ன ஏதோ லட்டுக்கிட்டு இருக்கானு தெரியல. என்ன இது? மைக். கேட்க மாட்டேது கேட்க மாட்டேது கேட்க மாட்டேது புலம்பிக்கிட்டே இருந்தான். அதான் பார்த்து வாங்கிட்டான். எப்படி இருக்கு? ஓபன் பண்ணி பாரு என்னென்ன இருக்குன்னு. ரொம்ப நாளா சொல்லி மைக் நீ ஓபன் பண்ண நான் சொல்றேன். மைக் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு என்னன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் கொரன்னு சவுண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி இவனுக்கே ஒரு சஸ்பென்ஸாக வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டு பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆர்டர் பண்ணதான். நேற்று வந்துச்சுல அந்த பார்சல் தான் இது. இதுதான் வந்துதா? அவரு அதான் ஷாக் ஆகிட்டாரு. என்னங்க இவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்கினது இல்லையா. திடீர்னு அவர் அதான் ஷாக் ஆகிட்டாப்ல. டிவி வேற அழுகுறான். அவன் அழுவல, அவன் ஏதோ ஒரு சவுண்ட் போட்டுட்டு இருக்கான். எந்த பக்கம் ஓபன் பண்றேன்னு எனக்கு எந்த பக்கம் ஓபன் பண்ணுதா? கீழே இருக்கு வரேன். அவ்வளோதான் உன்னோட சேனலுக்கு. இதுக்கப்புறம் மைக்கு சூப்பராக தான் இருக்கும். ஒயர்லெஸ்ஸு அன்பாக்சிங் பண்ணிட்டாப்புல. ஆனால் இதை எடுத்துரு. லப்பரா என்னது இது? ஓ இதுதான். ஓ இப்படிதான் இருக்குமா? என்னடா டப்பா டப்பான்னு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். பார்த்தேன். அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது. இது என்னது? அது வந்து ரிசீவர், ஐஃபோனுக்கு கொடுத்துக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். உனக்கு யூஸ்ஃபுல் தானே? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எல்லாமே அடியில் இருக்குது. நிவி இங்கே பாரு, உங்கள் சித்தப்பாவுக்கு சர்ப்ரைஸ். ரெண்டுமே மாற்றி மாற்றி சொரிக்கலாம் நீ. டிக்கெட் இதுதான் சொன்னியா? அது மேலே விட்டுக்கோ. இதுக்குள்ளது நம்ம வந்துட்டு இதை சொரிக்கி இதில் ஒட்டிக்கிறது. இதுதான் வந்துட்டு நம்ம நான் என்ன நினச்சி கீழே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீட்டா சூப்பரா இருக்குடா. கச்சிதமா இருக்குல்ல, கரெக்டா பெருசா இல்ல. அவனுக்கு கரெக்ட் தான். வந்து மேக்னெட் கொடுத்துறாங்க தெரியல. அதுதான் அந்த மாதிரி சட்டையில வந்து மாட்டிக்கிறது. இப்போ இது இப்படி வச்சா கூட உழுவாது பங்க. உழுவாது. உள்ள போய் ஒட்டிக்குதோ? உள்ள ஒட்டிக்குது அப்படியே. ஆமா சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? அவனுக்கு சின்னதா கச்சிதமா அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிரச்சனை வராது, இந்த கொர சவுண்ட் வராது. இதனால நிறைய வீடியோ வந்து அவனுக்கு கொலாப்ஸ் ஆகி ரொம்ப நொந்து போயிட்டான் அந்த நேரத்தெல்லாம். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுப்பான் வீடியோ. எதனால அது தெரியுதுன்னா, அவன் வீடியோ எடுக்கும்போது நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அது மாதிரி வீடியோ ஃபுல்லா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்காது. அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லா அவ்வளோ நேரம் எஃபோர்ட் போட்டு எடுத்திருப்போம். ஒண்ணுமே கேட்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? அந்த ஃபீல் அதை உணர்ந்து தான் அதை வாங்கினான். சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த வால் மாதிரி தொங்கிட்டு நம்ம எடுப்போம் தெரியுமா? ஆமா ஆமா, அந்த ஒயர் தொங்கிட்டு. ஆமா ஒயர் மைக்க வச்சு போற இடத்துல வந்து தொங்கிட்டே கிடக்கும். ஆமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே தானே? பிடிச்சிருக்குல? ஆமா சூப்பரா தான் இருக்கு. சரி அவ்வளவுதான். அடுத்த வீடியோல செக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆமா பாத்துக்கோ. அவனோட சேனல்ல வந்துட்டு கோலார் ஃபேமிலி சேனல்ல வந்துட்டு அவன் போடுவாங்க. செக் பண்ணி சொல்லுவான். ஆமா செக் பண்ணி பாருங்க. ஆமாங்க. சரி போலாமா? படத்துக்கு போமா? எல்லாரும் நாங்க வந்துட்டு படம் பார்க்க வந்திருக்கோங்க. ஆமா படத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்பதான் விஜய ஃபர்ஸ்ட் டைம் இங்க கூட்டு வரோம். எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். ஆமா அத்தை மாமா தான் மிஸ்ஸிங். சரி சரி சரி. ஐயோ உடனே ஸ்டார்டிங் அழுவாரு. ஐயோ இன்னைக்கு என்னலாம் பண்ண போறானோ இவன். போலாம்
தடவை போன வாட்டி வந்தப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயம் இல்ல, இந்த வாட்டி ஆனா பயம் இருக்குது. ஏன்னா நிவி வந்துட்டு அழுவணும்னு பயம். ஆமா 4 மாசம் ஆயிடுச்சுல, பயமா இருக்குது. போன அதுக்காக. இப்படி வா நிவி, பாப்கார்ன் வாங்குறியா? பப்ஸ் இல்லைன்னுக்கிறா பாருங்க. பப்ஸ் இல்லையா? வீட்ல இருந்து பப்ஸ்னு சொல்லிக்கிட்டு தான். பப்ஸ் இல்லையே. பில்லு அங்க வாங்கணுமா? எங்க இருக்கு பப்ஸ்? பப்ஸ் இல்லையா? வரலையா? முடிஞ்சிரா இன்னைக்கு. அச்சோ அப்ப சீத்து முடிஞ்சு இன்னைக்கு. அவன் வர்றதே பப்ஸுக்காக தான் வருவான். நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு இங்க தானா? காரைக்காலா? இங்கே சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பை. படம் பார்க்க வந்து பப்ஸுக்காக தான். பப்ஸ் இல்லைன்னு அவனுக்கு வந்துட்டு அவன் வீட்ல இருந்து கிளம்புறதே பப்ஸு பப்ஸு பப்ஸு. அங்கேயே வாங்கிட்டு வர சொன்னா, நான் வாங்கி தந்தியா? சரிங்க, சூடா கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கேயும் இல்லை. ஆர்டர் போட்டது வரலையாமா. சரி பாப்கார்ன் எல்லாரும் எப்போ பாப்கார்ன் வாங்குவாங்க? இன்டர்வெல்ல வாங்குவாங்க. நீங்க போவே இல்லை இன்னும். மசாலா வேண்டாம். அது என்னன்னு தெரியல, மசாலா போட்டு எனக்கு பிடிக்காது. ஆமா, அது பேர் என்னது? பட்டர். அது எனக்கு என்னன்னு தெரியல, பிடிக்க மாட்டேது. எனக்கும் பிடிக்காது. பெருசா வந்தா தான் பிடிக்கும். எங்க உட்காருங்க ஜி? சித்தப்பா இங்க உட்காந்துக்கோ. சித்தப்பா எங்க உட்காரான் ஜி? நீங்க எங்க உட்காருங்க ஜி. வேணாம் ஜி, இங்க வாங்க ஜி. ஐயோ நோ ஜி, இப்படி வாங்க ஜி. வெளில போங்க ஜி, இப்படி வாங்க. நீங்க உட்காருவோம் ஜி, அவ்வளவுதான் ஜி. நீங்க வேணா இங்க உட்காந்துக்கிறீங்க ஜி, நான் அங்க போயிடுறேன். ஓகே ஜி, வாங்க ஜி, போங்க ஜி. அவ்வளவுதான் ஜி. அவன் ஆளு பக்கத்துல தான் ஆரம்பிக்க போறான் ஜி. அலப்பறை ஸ்டார்டிங் பிளான் கத்துறோம், கத்தே தீருறோம், கத்துறோம். படம் எப்படி இருந்துச்சு தங்கோ? உனக்கு பிடிச்சிருந்ததா? உனக்கு எப்படி பிடிச்சிருச்சா? எனக்கும் பயங்கரமா இருந்துச்சு. வேற மாதிரி ஃபுல் படமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். சிரிச்சு வயிறு வலியா வந்துச்சு. அந்த அளவுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஃபன்னா காமெடியா, அப்பா கொஞ்சம் நெஞ்சம் காமெடிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் சுத்த காமெடி அப்படி இருந்துச்சு. படத்தை நீங்களுமே போய் பாருங்க, செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆமா செம்மையா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நாங்க அங்க வந்துட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணோமா. திவி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, திவிக்கு ஏன் திவி இப்படி உடம்பு ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. திவிக்கு உடம்பு சரியில்லை. நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னன்னு இன்னைக்கு சண்டேவா, அது வந்துட்டு டெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கல. 2 மணிக்கு மேலே நாங்கள் போனோமா, கிடைக்கல. மண்டே தான் கிடைக்கும். நாளைக்கு தான் போயிட்டு அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும். இதே பிரச்சனை தொந்தரவு அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது, எதனாலன்னே தெரில. அதனால தான் வந்துட்டு அவன் ரொம்ப உடம்பு முடியாமல் சளி பிடிச்சிருக்கு. அதுக்குமே டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. நிறைய பேர் சொல்கிறாங்க உடனே தாய்ப்பால் இல்லாதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் இவனுக்கு எந்த இஷ்யூவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் தாய்ப்பால் தான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ மைண்டு கிடைக்கும் வீட்டில் இருக்கிறதுனால. லீவ் வேறு விட்ருக்காங்களா, சரி அதனால தான் இன்றைக்கி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படமும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போய் கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப ஹாப்பியாக என் தங்கம் எப்படி இருந்துச்சு? பயங்கரம். சரி இவர் இன்னைக்கு சிவராத்திரி தான். இவர் நல்ல தியேட்டர்ல தூங்கிட்டு கார்ல வரும்போது நல்லா தூங்கிட்டு வந்துட்டான். இப்ப புரு விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இன்னைக்கு தூங்குன மாதிரி தான் இன்னைக்கு நைட்டு. ஆமா, முன்னாடிலாம் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான், அழமாட்டான். சரி அது ஐயோ இப்போ 4 மாசம் ஆயிடுச்சா, என்ன பண்ண போறான்னு பயந்துகிட்டே உள்ள போனோம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருந்தான். படம் முடியிற வரையும் தூங்கிட்டு இருந்தான். செம்ம சிரிப்பு எனக்கு. ஐயோ அங்கெல்லாம் கம்முன்னு இருந்தாரு, இப்ப வந்து முழிச்சிட்டு இருக்காரு. அங்க தூங்குனதுக்குலாம் இன்னைக்கு வச்சு செய்ய போனாங்க. ஆமா, அந்த படத்தை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க.
ஓகேங்க, இந்த vlog அவ்வளோதான். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.